நேற்று அதிகாலை நம்ம சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கி செக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா காரில் ஏறி அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. இப்படி இருக்க அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நடிகை த்ரிஷா அவங்களும் அதே ஏர்போர்ட்டில் இறங்கி அவங்களும் அதே செக் பாயிண்ட் வழியாக செக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு அவங்களும் இந்த பக்கம் காரில் ஏறி போகிறாங்க. இப்படி இருக்க இவங்க 2 பேருமே நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய திருமணத்தை அட்டம் பண்ணிட்டு 2 பேருமே தனித்தனியாக விமானம் நிலையத்துக்கு வெளியே வந்து 2 பேருமே தனித்தனியாக அவங்க காரில் ஏறி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம தமிழக மக்கள் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு விஜய் அதே போல் த்ரிஷா 2 பேருமே நினச்சிருக்காங்க. ஆனால் இது என்னடா பித்தலாட்டம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமே செக்கிங் பாயிண்ட்டை முடிச்சுட்டு 2 பேருமே வெளியே போகிறப்ப அங்கே இருந்த ஒரு கெடிகாரத்தில் 2 பேருமே செக்கிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்ண நேரம் தெளிவாக பதிவாகியிருக்கு. ஸோ இந்த டைம் அதை பார்க்குறப்ப இவங்க 2 பேருமே அடுத்து தான் செக்கிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. அதை வச்சு பார்க்குறப்ப 2 பேருமே ஒன்றாக தான் விமானத்தில் பிரயாணம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கல்யாணத்துக்கு ஜோடியாக போவாங்க நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் த்ரிஷா விஜய் 2 பேருமே கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு ஜோடியாக போயிட்டு ஜோடியாக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விமான டிக்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் அதுக்கப்புறமா த்ரிஷா 2 பேருடைய பெயரும் அடுத்தடுத்து விமான டிக்கெட்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளவும் தைரியமாக செஞ்ச இவங்க எதுக்காக விமான நிலையத்தை விட்டு வெளியே வர்றப்ப மட்டும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி தனித்தனியாக வெளியே வந்திருக்காங்க. ஒன்றாவே கல்யாணத்துக்கு போய் ஒன்றாவே கல்யாணத்தை அட்டம் பண்ணிட்டு ஒன்றாவே ஏர்போர்ட்டில் விமானத்தில் வந்த இவங்க ஒன்றாகவே வெளியே வந்திருக்கலாமே, ஏன் தனித்தனியாக வராங்க? இந்த இடத்துல மக்கள் என்ன ஏமாத்த நினைக்கிறாங்களா அப்படின்னு தற்போது இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி தற்போது எழுது. ஸோ அங்கே நடந்த அந்த சம்பவத்தை இங்கே நீங்களே பாருங்கள். Yeah.